It's story time. ஒரு பணக்கார வியாபாரி யாரை தன்னோட வாரிசா தேர்ந்தெடுத்தாருன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. அனந்தபூருங்கிற ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி இருந்தாரு. அவரு பேரு குணசீலன். சின்ன வயசுலேயே வியாபாரத்தை நல்லா கற்றுக்கிட்டு ரொம்ப திறமையா வியாபாரம் செஞ்சதுனால அவர்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருந்துச்சு. குணசீலனுக்கு இப்போ 50 வயசாயிருந்துச்சு. தான் வியாபாரத்தில் சாதிச்சதெல்லாம் போதும், இதோட வியாபாரத்திலேருந்து ஒதுங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் அவர் வந்திருந்தாரு. அதுக்கு காரணம், குணசீலனுக்கு குழந்தைகள் இல்லை. யாருக்காக இனிமே சம்பாதிக்கணும்? இதுவரைக்கும் சம்பாதிச்சு வச்ச பணத்தை நல்ல வழியில செலவு செஞ்சா போதும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருந்துச்சு. வியாபாரம் செஞ்சது போதுங்கிற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் அவரால் முழுமையா வியாபாரத்தில் ஈடுபட முடியல. அதனால அவர் அந்த ஊர்ல இருந்த மதுசூதனன்கிற இன்னொரு வியாபாரி கிட்ட தன்னோட வியாபாரத்தை அப்படியே நல்ல விலைக்கு வித்துட்டாரு. ஏற்கனவே அவர்கிட்ட இருந்த பணத்தோட வியாபாரத்தை வித்து வந்த பணமும் சேர்ந்து அவர் இன்னும் ரொம்ப பெரிய பணக்காரராயிட்டாரு. ஆனா அவருக்கு இப்ப வேற வகையில சில தொல்லைகள் வர ஆரம்பிச்சுது. அவரோட உறவினர்கள் எல்லாரும் அவர்கிட்ட இருந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு அப்பப்ப காரணமே இல்லாம குணசீலனை பார்க்கறதுக்கு வந்தாங்க. அவங்களோட எண்ணமெல்லாம் குணசீலனோட காலத்துக்கு அப்புறம் அவரோட சொத்துக்கு தன்னை வாரிசா நியமிச்சிட மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சில உறவினர்கள் குணசீலனோட மனைவி மாயாவதி கிட்ட, உங்களுக்கு குழந்தைகள் இல்லையேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க, எங்க குழந்தையில உங்களுக்கு எந்த குழந்தைய பிடிக்குதோ அதை நீங்களே தத்தெடுத்து உங்க வீட்டிலேயே வளர்த்துக்கங்க அப்படின்னு வேற ஆலோசனைகள் சொன்னாங்க. சில உறவினர்கள் ஒரே நேரத்தில் குணசீலன் வீட்டுக்கு வந்து அவரோட வீட்டில் யாருக்கு அதிக உரிமை இருக்கு அப்படின்னு குணசீலன் முன்னாடியே சண்டையும் போட்டுக்கிட்டாங்க. உறவினர்களோட எண்ணமெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் குணசீலன் அவங்கள கண்டிக்காம இருந்தாரு. அதுக்கு காரணம், தனக்கு ஏற்கனவே குழந்தைகள் இல்ல, உறவினர்களும் தன்னை விட்டு போயிட்டா தான் ரொம்பவே தனிமைப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிற பயம்தான். ஒரு நாள் குணசீலன் தன்னோட மனைவி மாயாவதி கிட்ட, இந்த சொத்துக்களை பாதுகாத்து நல்ல வழியில பயன்படுத்துறதுக்காவது யாரையாவது தத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிச்சாரு. மாயாவதிக்கு அது ஒரு சரியான யோசனையாவே தோணுச்சு. குணசீலனும் மாயாவதியும் தத்து எடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா உறவினர்களுக்கும் இந்த செய்தி பரவிடுச்சு. இதுக்கு நடுவில் குணசீலனோட ஏழை உறவினர் ஒருத்தர் அவரோட பையனை கூட்டிக்கிட்டு குணசீலனை பார்க்கறதுக்கு வந்திருந்தாரு. அவர் நேரடியாகவே குணசீலன் கிட்ட, என்னோட பையன் அரசன் ரொம்ப நல்லா படிப்பான், நல்ல புத்திசாலி, அவனை படிக்க வைக்கிற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லை, உங்களால் உதவி செஞ்சு அவனை படிக்க மட்டும் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. குணசீலன் அந்த பையன் வாங்கி இருக்கிற மதிப்பெண்களை எல்லாம் பார்த்தாரு. அந்த பையன் புத்திசாலிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அவனோட படிப்பு செலவை அவரே ஏற்றுக்கிட்டாரு. அரசனை குணசீலன் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் அவரோட உறவினர்கள் எல்லாம் அடுத்து அரசனைத்தான் அவர் தன்னோட வாரிசா தேர்ந்தெடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சாங்க. இதனால குணசீலனோட மற்ற உறவினர்கள் எல்லாம் தேவையில்லாம அரசனோட பெற்றோர்களோட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த தடவை அவங்க போட்ட எந்த ஒரு சண்டையும் குணசீலனை கொஞ்சம் கூட பாதிக்கல. இதுக்கு நடுவில் குணசீலன் ஒரு நாள் கோவிலுக்கு போகும்போது அந்த கோவில் வாசல்ல பிச்சைக்காரர்களுக்கு நடுவில் ஒரு இளைஞனும் உக்காந்துருக்கிறத அவர் கவனிச்சாரு. உடனே அவர் மனசுல, பாவம் இந்த சின்ன வயசுல இவனுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, பிச்சை எடுக்க வந்துட்டான் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அவர் தன்னோட சட்டை பையில இருந்த ஒரு வெள்ளிக்காசை எடுத்து அந்த இளைஞன்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பினாரு. இது வரைக்கும் பிச்சையா செப்பு காசு மட்டுமே கிடைச்சிக்கிட்டு இருந்ததுனால அங்க இருந்த மற்ற பிச்சைக்காரர்கள் எல்லாம் அந்த இளைஞனை ரொம்ப பொறாமையோட பார்த்தாங்க. அடுத்த நாள் குணசீலன் அந்த கோவிலுக்கு போகும்போது பிச்சைக்காரர்களுக்கு நடுவில் அந்த இளைஞன் இல்லாததை அவர் கவனிச்சாரு. கோவிலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன இடத்துல அந்த இளைஞன் இப்ப பூ மாலைகளை கட்டிக்கிட்டு இருந்தான். குணசீலனை பார்த்ததும் அந்த இளைஞன் எழுந்திருச்சு வேகமா அவர்கிட்ட வந்து,
நேத்து வரைக்கும் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு நீங்க கொடுத்த ஒரு வெள்ளிக்காசு ரொம்ப உதவியா இருந்துச்சு. அத நீங்க எனக்கு பிச்சையா கொடுத்திருந்தாலும் அதை நான் கடனா நினைச்சுக்கிறேன். நான் கட்டுற மாலைகளை வித்து வர்ற வருமானத்துல உங்க கடனை நிச்சயமா அடைச்சிடுவேன் அப்படின்னு சொன்னான். குணசீலன் லேசான சிரிப்போட அவங்கிட்டேந்து ஒரே ஒரு மாலைய வாங்கிக்கிட்டாரு. அதுக்கு அடுத்து வந்த ஒவ்வொரு நாளும் குணசீலன் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் அந்த இளைஞன்கிட்ட மாலை வாங்கறத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டாரு. அடுத்து வந்த 2 மாசத்துக்குள்ள அந்த இளைஞன் குணசீலன்கிட்ட வாங்கின ஒரு வெள்ளிக்காச அவர்கிட்டயே திரும்ப கொடுத்துட்டான். தன்னால அந்த இளைஞன் கடுமையா உழைச்சு முன்னேறத பார்க்கும்போது குணசீலனுக்கும் அவனை பார்த்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இதுக்கு நடுவுல பூக்கடை தொடங்கறதுக்கு குணசீலன் அந்த இளைஞனுக்கு உதவி செஞ்சதும் அந்த இளைஞன் பணத்தை திரும்ப கொடுத்ததும் குணசீலனோட உறவினர்களுக்கு தெரிஞ்சிச்சு. குணசீலன் அந்த இளைஞனைத்தான் தன்னோட வாரிசா அறிவிக்க போறாருன்னு உறவினர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சாங்க. யாரோ ஒருத்தன் வந்து குணசீலனோட சொத்துக்களை எடுத்துக்கிட்டு போறத அவங்களால தாங்கிக்கவே முடியல. அரசனோட பெற்றோர்கள் மேல இருந்த கோபம் இப்ப அவங்களுக்கு அந்த இளைஞன் மேல திரும்பிச்சு. வாரம் யாராவது ஒருத்தர் அவனோட பூக்கடைக்கு போய் அங்க அவனோட தகராறு பண்றத வழக்கமா வச்சுக்கிட்டாங்க. ஆனா அந்த இளைஞன் இதை எதையும் கண்டுக்காம அவனோட வேலையை மட்டும் பார்த்து முன்னேறி போய்கிட்டே இருந்தான். இதுக்கு நடுவுல குணசீலன் ஒரு நாள் கோவிலுக்கு போகும்போது அங்க ஒரு இளைஞன் உக்காந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்த இளைஞன் சுத்தி என்ன நடக்குதுங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம தியானத்துல மட்டுமே முழுகி இருந்தான். அவனோட முகத்துல ஒரு அலாதி அமைதி இருந்தத குணசீலன் கவனிச்சாரு. முதல் தடவை பார்க்கும்போதே அந்த இளைஞனை குணசீலனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த இளைஞன் தியானம் முடிஞ்சு கண் முழிக்கிற வரைக்கும் அவரு அந்த கோவில்லையே காத்துக்கிட்டு இருந்தாரு. கண் விழிச்ச அந்த இளைஞன்கிட்ட மெதுவா பேச்சு கொடுத்து அவனை பத்தி விசாரிச்சாரு. அந்த இளைஞன் தன்னோட பேர் பரமன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டான். தியானத்துல உக்காந்துட்டா சுத்தி என்ன நடக்குதுங்கிறதே எனக்கு தெரியாம போயிடும். சாப்பாடு தூக்கம் மறந்து தியானத்திலேயே மூழ்கி கிடப்பேன் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு குணசீலனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. இந்த தியானம் போக நீ சாப்பிட்றதுக்கும் தங்கறதுக்கும் உனக்கு வேலைன்னு ஒன்று வேணும் இல்ல, அதுக்கு என்ன பண்ற அப்படின்னு அவரு கேட்டப்போ பரமன் அவர்கிட்ட சொன்னா, இங்க வர்றவங்களே எனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துடுவாங்க. எனக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல, அதனால கிடைச்ச இடத்துல நான் இருந்துடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னான். அப்பவே பரமனை குணசீலனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் உடனே தன்னோட வீட்டுக்கு வந்து மாயாவதி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி பரமனை தன்னோட வாரிசா அறிவிக்கிறத பத்தி அவங்களோட யோசனைய கேட்டாரு. அவங்களுக்கு இந்த யோசனை பிடிச்சிருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு பரமனோட நடவடிக்கைகளை கவனிச்சிட்டு அதுக்கு அப்புறமா முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. குணசீலனும் தன்னோட உதவியாளர்கள் கிட்ட பரமனுக்கு 3 வேளையும் நல்ல சாப்பாடு போட்டு வேண்டிய துணிமணிகளை எடுத்து கொடுத்து அவரு தங்கறதுக்கும் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ண சொன்னாரு. அதே சமயம் வேற 2 உதவியாளர்கள் கிட்ட பரமனோட நடவடிக்கைகளை கவனிச்சு தனக்கு அப்பப்ப தகவல் தர சொல்லி இருந்தாரு. அந்த உதவியாளர்கள் பரமனோட நடவடிக்கைகளை கவனிச்சு பார்த்தப்போ பரமன் அடிக்கடி தனியா அழறத அவங்க கவனிச்சாங்க. அவங்க அதை குணசீலன் கிட்ட வந்து சொன்னதும் குணசீலன் ஒரு நாள் நேரடியாவே பரமன் கிட்ட இத பத்தி கேட்டாரு. அவரு இத கேட்டதுமே பரமன் மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு அழுதான். அதுக்கு அப்புறமா பரமன் மெதுவா பேச ஆரம்பிச்சான். நான் உங்ககிட்ட என்ன பத்தின உண்மைகளை எல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் சின்ன சின்ன திருட்டுகளை செய்யற ஒரு சாதாரண திருடன். ஒரு நாள் சுவரேறி குதிச்சு உங்க வீட்டிலையும் திருடுறதுக்கு வந்தேன். அன்னைக்குத்தான் நீங்களும் உங்க மனைவியும் ஒரு வாரிசை தத்தெடுக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன மாதிரி குணங்களோட உங்களுக்கு வாரிசு தேவை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டனா உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்க வாரிசா மாற முடிவு செஞ்சேன். உங்க கவனத்தை கவர்ற மாதிரி தான் நான் கோவில்ல உக்காந்து தியானம் செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா முதல் 2-3 நாளைக்கு மேல என்னால நடிக்க முடியல. நிஜமாவே எனக்கு தியானத்து மேல ஒரு ஈடுபாடு வந்து சாப்பாடு தூக்கத்தை மறந்து நானா தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா தியானம் பண்ண
என்னோட மனசு தெளிவடைஞ்சிடுச்சு. நான் செஞ்ச தப்பெல்லாம் என் கண் முன்னாடி வந்து போகுது. அதனால தான் அப்பப்ப நான் அழறேன். இப்போ உங்ககிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்னான். குணசீலன் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. அதுக்கப்புறம் அவரு பரமன்கிட்ட, நீ இந்த ஊரை விட்டு போகணும்னு அவசியம் இல்ல, நான் உன்னை என்னோட வாரிசா அறிவிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டு பரமன் ரொம்ப நேரத்துக்கு அழுதுகிட்டு இருந்தான். வீட்டுக்கு வந்த குணசீலன் நடந்ததை எல்லாத்தையும் மாயாவதி கிட்ட சொன்னாரு. மாயாவதி அவர்கிட்ட, என்னங்க நீங்க ஒரு திருடனை போய் உங்க வாரிசுன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. உங்க கண்ணு முன்னாடி நாம படிக்க வச்ச அரசன் இருக்கான். நீங்க உதவி செஞ்சு பூக்கடை வச்சு முன்னேறிய மணிவண்ணன் இருக்கான். அவங்க 2 பேரை விட பரமன் எந்த விதத்துல உயர்ந்தவன் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப குணசீலன் சொன்னாரு, நான் நிதானமா யோசிச்சு தான் இந்த முடிவெடுத்திருக்கேன். நம்ம 2 பேர் காலத்துக்கு அப்புறம் இந்த சொத்துக்களை நல்லபடியா பராமரிச்சு நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம 2 பேரோட எண்ணமுமே. நம்ம சொத்துக்களை பராமரிக்க போறவர் கடவுளுக்கு பயந்தவராகவும் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவராகவும் இருக்கணும் அப்படின்னு நாம எதிர்பார்த்தோம். தியானம் செய்யற மாதிரி நடிக்க ஆரம்பிச்ச பரமன் கொஞ்ச நாள்லயே தியானத்து மேல வந்த ஈடுபாடுனால தானாவே கத்துக்கிட்டு தியானமும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தியானத்து மேல அவனுக்கு ஈடுபாடு தானா தான் வந்துச்சு. தியானம் செய்ய செய்ய மனசு ஒருமுகப்பட்டு தன்னோட பழைய வாழ்க்கையை நினைச்சு பரமன் அழுதது நமக்கு ஏற்கனவே தெரியும். தன்னோட கடந்த காலத்துல செஞ்ச தப்புகளுக்காக ஒருத்தன் வருந்தி எப்ப அழறானோ அப்பவே அவன் திருந்திட்டான்னு அர்த்தம். தியானம் அந்த அளவுக்கு பரமனை பக்குவப்படுத்தி இருக்கு. அவனால மட்டும்தான் நம்ம சொத்துக்களை பாதுகாத்து நல்ல செயல்களுக்கு பயன்படுத்த முடியும். அரசனும் மணிவண்ணனும் தங்களோட புத்திசாலித்தனத்தினால முன்னேறி பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டாங்க. ஆனா நான் ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்துக்களை கடவுளுக்கும் நியாய தர்மத்துக்கும் பயந்து அதை அவங்க நல்ல செயல்களுக்கு பயன்படுத்துவாங்களாங்கிறதுக்கு எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் பரமனை என்னோட வாரிசா தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதுல இருந்த நியாயம் மாயாவதிக்கு புரிஞ்சிச்சு. அவங்களும் அரசன் மணிவண்ணனை விட பரமன் தான் வாரிசா இருக்கிறதுக்கு சரியானவன் அப்படிங்கிற முடிவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.